Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல silk thread யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு டிசைனர் bangle ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ரெண்டு வளையல் எடுத்துர்க்கேன். வளையலுக்கு நடுவுல இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. brown color thread எடுத்து அத ஒட்டிக்கோங்க. brown இல்லனா golden color. இந்த thread வந்து 25 strandsக்கு சுத்தி எடுத்துர்க்கேன். இத வந்து வளையல் ஃபுல்லா நல்லா டைட்டா இது சுத்திக்கோங்க. இந்த கலர் நூல் வந்து பாதி அளவுக்கு சுத்த போறேன். வளையலோட பாதி அளவுக்கு பிரிச்சு அது வரைக்கும் மட்டும் இந்த நூல் சுத்திக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு சுத்தி முடிச்சாச்சு. அங்க லைட்டா கம் தடவிட்டு மீதி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கம் தடவி நல்லா வளையலோட சேர்த்து நூலை ஒட்டி விட்டுருங்க. பிங்க் கலர் நூல் எடுத்து அதில் ஒட்டிக்கோங்க. இதுவும் அதே 25 ஸ்டாண்ட்ஸுக்கு சுற்றி எடுத்த நூல். இது மீதி பாதி இருக்கா வளையல் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க டைட்டாக. இப்போ மீதி பாதி ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன் வளையல எடுத்து நடுவில் வளையல சுற்றி இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவினதும் இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் நடுவில் ஒட்டிக்கோங்க. வளையல சுத்தி ஒட்டிக்கோங்க. சுத்தி ஒட்டினதும் மீதி செயினை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒட்டினா ஸ்டோன் செயினுக்கு ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவினதும் கோல்டன் கலர் பால் செயினை ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கம் தடவின இடத்துல சுத்திரம் ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிஞ்சதும் மீதி செயினை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் வளையலோட கார்னர் இந்த மாதிரி சுற்றி கம் தடிக்கோங்க. இப்போது அதே கோல்டன் கலர் பால் செயினை சுற்றி ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப ஓரம் இருக்கிறதுனால கையில் வச்சு சுற்ற நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் கீழே வச்சுட்டு சுற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கலாம். ஒட்டினதும் மீதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போது இன்னொரு சைடும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், வளையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.